Hey guys, welcome back. இன்னைக்கு வீடியோல பட்ஜெட் ஹெட்ஃபோன்ஸ் $500 குள்ள இருக்கக்கூடிய ஒரு 4 நல்ல ஹெட்ஃபோன்ஸை வந்து ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ அதுல என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் Antario Wave 702 மாடல், அண்ட் நெக்ஸ்ட் Antario Thumb 560 மாடல், அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Boat Basshead 152 மாடல், அண்ட் ஃபைனலா Petron Boom 2 Dual Driver ஹெட்ஃபோன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல புதுசா வீடியோஸ் போறப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் Antario Thumb 560 மாடலை வந்து பார்க்கலாம். இந்த ஹெட்ஃபோனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா $270. ஒரு நார்மல் பாக்ஸில் பேக்கேஜிங் அண்ட் ஓப்பன் பண்ணால் உள்ள பிராண்டோடைய கார்ட்ஸ் அண்ட் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோனுக்கு 1 year வாரண்டி இருக்கு அண்ட் சம் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ஃபோனுடைய பில் குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க, அதுவும் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு. அண்ட் ஹெட்ஃபோனுடைய ஷெல் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் மெட்டல் பாடியில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் டிசைன் வைஸும் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இதோடைய ஒயர் பார்த்தீங்கன்னா டேங்கிள் ஃப்ரீ ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு டேங்கிள் ஃப்ரீ ஒயர், மெட்டல் பாடி பிளஸ் பில் குவாலிட்டியும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ்க்கு ஒர்த்தனே சொல்லலாம். அண்ட் அப்படி கீழே மைக் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க அண்ட் சிங்கிள் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே அப்படி 3.5mm ஜாக் பற்றி சொல்லலாம், எல் ஷேப்ல வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் கோல்ட் கோட்டட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டியும் நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த ஹெட்ஃபோனுடைய சவுண்ட் குவாலிட்டி பற்றி சொல்லலாம், இந்த ஹெட்ஃபோன் ஒரு பேசிக் மாடல் ஹெட்ஃபோன். ஸோ கிட்டத்தட்ட எப்படின்னா எம்ஐல ஹெட்ஃபோன் பேசிக்னு ஒரு மாடல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பேசிக்கான மாடல். ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இதுலேருந்து வரக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ எம்ஐ பேசிக்கை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஹெட்ஃபோனில் நல்லாவே இருக்கு. ஸோ என்கிட்ட $250 to $300 தான் இருக்கு, அதுக்கு மேலே என்னால் ஹெட்ஃபோனுக்குலாம் செலவு பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த ஹெட்ஃபோனும் நீங்க வாங்கலாம். ஸோ ஒர்த் ஃபார் மணி தான். அண்ட் இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்பெசிஃபிகேஷன், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், ஸோ டீட்டெயிலாக செப்பரேட்டான வீடியோ போடுறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. அடுத்து Boat Basshead 152. ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா $450 லைட்னிங் டீலில் அமேசானில் வாங்கினது. அண்ட் ஒரு நார்மல் கார்ட்போர்ட் பாக்ஸில் பேக்கேஜிங். ஸோ அதை ஓப்பன் பண்ணால் உள்ள ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்புறம் பார்த்துக்கலாம். சம் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க வித் டிஃப்ரெண்ட் சைஸஸில். அது கீழே பார்த்தீங்கன்னா போட் பிராண்டோட வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் 1 year வாரண்டி வந்து இருக்கு. ஓகே, ஹெட்ஃபோனுக்கு வருவோம். ஸோ ஹெட்ஃபோனுடைய பில் குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்ஃபோனுடைய ஷெல் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் மெட்டல் கேஸ் தான். அண்ட் இந்த ஹெட்ஃபோனுடைய ஹெட் பார்த்தீங்கன்னா 45 degree டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை போடுறப்ப காதில் கம்ஃபர்டபுளாக உட்காரணுன்றதுக்காக. அண்ட் இதோட ஒயர் நார்மல் தின் ஒயர் தான் கொடுத்துருக்காங்க. பட் மைக் பாட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டூயல் டோன் பிரைடட் ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க அண்ட் மல்டி ஃபங்க்ஷன் பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படி கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் எல் ஷேப்ல கொஞ்சம் பெண்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ இதில் இருக்க அந்த 3.5mm ஜாக்கும் கோல்டு கோட்டட். இந்த ஹெட்ஃபோனில் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஹெட்ஃபோனுடைய பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் எக்ஸ்ட்ரா பேஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. பட் மியூசிக்னு வரப்ப பேஸ் மட்டுமே எல்லாமே கிடையாது. மியூசிக்ல ஹை, மிட், லோ ஃப்ரீக்வன்சி எல்லாமே இருக்கும். இதுல அந்த லோ ஃப்ரீக்வன்சில பாத்தீங்கன்னா இந்த ஸ்னாஸ் ஆகட்டும், பேஸ் ஆகட்டும், ட்ரம் சவுண்ட், இந்த மாதிரி எல்லாமே லோ ஃப்ரீக்வன்சில வரும். அண்ட் மிட் ஃப்ரீக்வன்சில பாத்தீங்கன்னா மேல் வோக்கல்ஸ், ஹேட், அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் வரும். ஸோ அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சில ஃபீமேல் வாய்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த ஹெட்ஃபோனை பொறுத்த வரைக்கும் அந்த லோ ஃப்ரீக்வன்சியை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதனால பேஸ் கொஞ்சம் நல்லா தனியா கேக்குது. ஸோ இதனால ஓவராலா நம்ம மியூசிக் கேட்கிறப்ப மியூசிக்ல பேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் அது அந்த டோட்டல் மியூசிக்கோட கிளாரிட்டியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் நார்மலா மியூசிக் கேட்கிறப்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் டெப்தா பார்க்கறப்ப ஆடியோட கிளாரிட்டி கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ நீங்க பேஸ்க்கு மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா தாராளமா இந்த ஹெட்ஃபோனை நீங்க வாங்கலாம். அண்ட் இந்த ஹெட்ஃபோனோட டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே தனியான வீடியோ போடுறேன். இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் Petronல இருந்து Boom 2 Dual Driver இயர்ஃபோனை பத்தி பார்க்கலாம். ஸோ பேக்கேஜிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணா உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணா உள்ள ஹெட்ஃபோனோட ஆக்சசரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஹெட்ஃபோன், இது அப்புறம் பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க வித் டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல. வேற எதுவும் பாக்ஸ்ல இல்ல. வெயிட் வாரண்டி கார்டு எங்க? ஒருவேளை இந்த ஹெட்ஃபோனுக்கு வாரண்டி இல்லையான்னு கேட்டீங்கன்னா அமேசான் சைட்ல போனீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனுக்கு கீழே 12 months வாரண்டி இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ வாரண்டி இருக்கும், பட் பாக்ஸ்ல வாரண்டி கார்டு கொடுக்கல. ஓகே, எனியோ ஹெட்ஃபோனுக்கு வரும். பில் குவாலிட்டியை பொறுத்தவரை Antario அண்ட் Boat கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் கீழே தான் இருக்கு. பிகாஸ் டியூவல் டிரைவர்ல ஒரு லோ பட்ஜெட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டி அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஹெட்ஃபோனுடைய பாடி பிளாஸ்டிக் தான். அண்ட் இதோட ஹெட்டும் சர்டைன் ஆங்கிள் வந்து டில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, காதில் கம்ஃபர்டபுளா உட்காரணுன்றதுக்காக. ஸோ இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா டியூவல் டிரைவர். ஸோ 2 குட்டி ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு பாடியில.
ஃப்ரண்ட் சைடில் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ள ஒயர் நார்மல் தின் ஒயர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஒயரில் கொஞ்சம் ட்விஸ்டட் டெக்ஸ்சரில் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் அப்படி கீழே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வால்யூம் அப் அண்ட் டவுனுக்கு ஸ்லைடிங் டைப்பில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அண்ட் அப்படி கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் 3.5mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க வித் கோல்ட் கோட்டட்ல. ஓகே, இந்த ஹெட்ஃபோனில் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ மியூசிக்கில் ஒரு ஹை மிட் லோ ஃப்ரீக்வன்சி எல்லாமே ஈக்குவலாக எந்தெந்த அளவுக்கு இருந்தால் நல்லா இருக்குமோ ஸோ அந்த அளவுக்கு அவுட்புட்டாக நமக்கு வந்து கொடுக்குது. இதனால மியூசிக்கோட கிளாரிட்டியும் நல்லாவே இருக்கு, நல்லாவே நம்மளால கேட்க முடியுது. ஒரு நல்ல டியூவல் டிரைவர் ஹெட்ஃபோன் வாங்கணும்னா 1200 1500க்கு மேலே தான் நிறைய கிடைக்கும். பட் ஒரு லோ பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு 500ல ஒரு டியூவல் டிரைவர் ஹெட்ஃபோன் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த ஹெட்ஃபோனை தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹெட்ஃபோனோட டீடைல்டு ரிவ்யூ தனியாக நான் போடுறேன். இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு தோணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்க. ஃபைனலாக ஆண்ட் ஆடியோ வேவ் 702 மாடல் பேக்கேஜிங் ஒரு மெட்டல் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு குட்டி ஜாமெட்ரி பாக்ஸ் மாதிரியே இருக்கு. சேம் ஆண்ட் ஆடியோ W56 கொடுத்துருக்க மாதிரியே தான். ஸோ இன்னும் ஆண்ட் ஆடியோ W56 உடைய ரிவ்யூ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். வெளியே எங்கேயாவது ஹெட்ஃபோன் எடுத்துட்டு போனா இந்த பாக்ஸ்குள்ளே வச்சு நம்ம சேஃபாக எடுத்துட்டு போகலாம். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணா உள்ள ஹெட்ஃபோன் இருக்கு. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் வித் டிஃபரன்ட் சைசஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே வாரண்டி கார்டு 1 year வாரண்டியும் இருக்கு. அண்ட் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ஹெட்ஃபோனோட பாடி மெட்டல் தான். அண்ட் இந்த ஹெட்ஃபோனோட ஹெட் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காதில் கம்ஃபர்டபுளாக உட்காரணுன்றதுக்காக. அப்படியே சென்டரில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பில் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சீரியஸாகவே ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆண்ட் ஆடியோ W56 அண்ட் போட் 225 மாடல் மாதிரியே ஹை மிட் அண்ட் லோ ஃப்ரீக்வன்சி எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இதுலேருந்து வர ஆடியோ கிளாரிட்டியும் நல்லாவே இருக்கு. பீட்ரான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் டியூல் டிரைவர் ஹெட்ஃபோன், அதுலேருந்து வரக்கூடிய அந்த சவுண்ட் குவாலிட்டி இந்த வேவ் 702 சிங்கிள் டிரைவர்ல இருந்தே வருது. ஒரு நல்ல ஹெட்ஃபோன் 450 ல இருந்து 600 ரூபீஸ்க்குள்ள என்ன வாங்கலாம்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஆண்ட் ஆடியோ W56 அண்ட் போட் 225 ஹெட்ஃபோன் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு அடுத்து இந்த ஹெட்ஃபோனை தேர்டா வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ஹெட்ஃபோன் 450 ரூபீஸ்க்கு வாங்கினது அமேசான்ல. ஸோ ஒரு லைட்னிங் டீல்ல வாங்கினது. இந்த 450 பிரைஸுக்கு ரொம்ப ஒர்த்தபிளான ஒரு ஹெட்ஃபோன். ஸோ இது வாங்கணும் நீங்க ஐடியா வச்சிருந்தீங்கன்னா கண்ணு மூடிட்டு வாங்கிடலாம். அண்ட் இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்டு ரிவ்யூ நான் தனியா போடுறேன். அண்ட் இந்த ஹெட்ஃபோனை வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதோட பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ பார்த்த 4 மாடல் ஹெட்ஃபோன்ஸுக்கும் என்னுடைய பர்சனல் ரேட்டிங்ஸ். இந்த ரேட்டிங் என்னுடைய பர்சனல் ரேட்டிங் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆண்ட் ஆடியோ வேவ் 702 பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதனால 4, சவுண்ட் குவாலிட்டியும் நல்லாவே இருந்தது 4, அண்ட் வேல்யூ ஃபார் மணியும் 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீட்ரான் டியூல் டிரைவர் ஹெட்ஃபோன் பில் குவாலிட்டி மற்ற ஹெட்ஃபோன்ஸை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஸோ அதனால 3 கொடுக்குறேன். அண்ட் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்தது. ஸோ அதனால 4, அண்ட் வேல்யூ ஃபார் மணி பார்த்தீங்கன்னா 4 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் போட் பேஸ் செட் 152 பில் குவாலிட்டி நல்லாவே இருந்தது 4, அண்ட் சவுண்ட் குவாலிட்டியில பேஸ் நல்லாவே இருந்தது. பட் அது ஆடியோட கிளாரிட்டியை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. ஸோ அதனால நான் 3 ரேட்டிங்ஸ் கொடுக்குறேன். அண்ட் வேல்யூ ஃபார் மணி பார்த்தீங்கன்னா 3.5. நெக்ஸ்ட் ஆண்ட் ஆடியோ 560 பில் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ 4, அண்ட் சவுண்ட் குவாலிட்டியில பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேசிக் மாடல் ஹெட்ஃபோன். ஸோ அதனால 2.5 கொடுக்குறேன். அண்ட் வேல்யூ ஃபார் மணின்னு பார்க்குறப்ப 4 தாராளமாக கொடுக்கலாம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.